திருப்பதி கலப்பட நெய் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. நெய்யில் கலப்படம் செய்ததால் கிடைத்த பணத்தை ஹவாலா மூலம் பரிமாற்றம் செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது. சென்னை மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த ஹவாலா கும்பலுக்கும் கலப்பட நெய் விவகாரத்தில் சிக்கிய அதிகாரிகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ఏడుకుండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా ఏడుకుండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా. திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு, மீன் கொழுப்பு மிக மிக குறைந்த அளவில் இருந்ததாகவும் சிறப்பு விசாரணை குழு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் தகவல். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு மட்டுமே அல்லாமல் ஆந்திரா முழுவதும் உள்ள கோவில்களுக்கும் கலப்படனை சப்ளை செய்யப்பட்டதாகவும் சிறப்பு விசாரணை குழு கண்டுபிடித்திருக்கிறது. கலப்படனை விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்தவர்கள் சிக்கியது எப்படி? திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டுவில் சேர்க்கப்பட்ட நெய்யில் கலப்படம் செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களை தயார் செய்வதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் சப்ளை செய்யப்பட்ட விவகாரத்தை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. இதில் இறுதி குற்றப்பத்திரிகையை கடந்த புதன்கிழமையன்று நெல்லூரில் உள்ள ஊழல் ஒழிப்பு நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்தது. அந்த குற்றப்பத்திரிகையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் வகையிலான தகவல்கள் இருப்பது தற்போது தெரியவந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை லட்டு உள்ளிட்ட பிரசாதங்கள் தயார் செய்வதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு திண்டுக்கலைச் சேர்ந்த ஏஆர் டைரி, உத்தரகாண்டைச் சேர்ந்த போலே பாபா டைரி, வைஷ்ணவி டைரி ஆகிய நிறுவனங்கள் நெய் சப்ளை செய்துள்ளன. ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வந்த நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு வழங்கப்பட்ட நெய்யில் கலப்படம் இருப்பதாக அரசே குற்றம் சாட்டியது. 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை சப்ளை செய்யப்பட்ட நெய் கலப்பட நெய் என்றும் அந்த நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு, மீன் கொழுப்பு, தாவர கொழுப்பு ஆகியவை கலந்திருக்கிறது என்றும் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆய்வகம் வழங்கிய ஆய்வறிக்கையை தேவஸ்தான நிர்வாகம் வெளியிட்டது. இந்த விவகாரம் நாடு முழுவதும் ஏழுமலையான் பக்தர்களுக்கிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் கலப்பட நெய் விவகாரத்தை விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை குழு கலப்பட நெய் சப்ளை செய்த நிறுவன உரிமையாளர்கள், இயக்குநர்கள் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தேவஸ்தான கொள்முதல் துறை ஊழியர்கள் உட்பட 36 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது சிறப்பு புலனாய்வு குழு. இதனைத் தொடர்ந்து விசாரணையில் கிடைத்த அனைத்து தகவல்களையும் இறுதி குற்றப்பத்திரிகையாக நெல்லூரில் உள்ள ஊழல் ஒழிப்பு நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்தது. குற்றப்பத்திரிகையில் தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்யப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு, மீன் கொழுப்பு ஆகியவை கலந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நெய்யில் அதிகளவில் பாமாயில் கலந்திருப்பது ஆய்வக அறிக்கைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டன. 2022ஆம் ஆண்டில் 1,12,000 கிலோ கலப்பட நெய் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கும், 2021ஆம் ஆண்டில் 11,30,000 கிலோ கலப்பட நெய் ஆந்திராவில் உள்ள மற்ற கோவில்களுக்கும் இந்த நிறுவனங்கள் மூலம் சப்ளை செய்யப்பட்டு பெருமளவில் முறைகேடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலப்பட நெய் மூலம் கிடைத்த பல கோடி ரூபாய் பணத்தை கணக்கில் வராமல் காண்பிப்பதற்காக ஹவாலா முறையில் பணப்பரிமாற்றம் செய்திருப்பதாகவும் சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயவாடாவைச் சேர்ந்த ஹவாலா முகவரான பாரத் பாய் தாக்கூர் மூலம் சுமார் 13 கோடி ரூபாயும், சென்னையில் உள்ள ஹவாலா ஆபரேட்டரான மதுரம் தேவாசி என்பவர் மூலம் சுமார் 7.5 கோடி ரூபாயும் சட்ட விரோதமாக பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். இதனையும் ஆதாரத்துடன் குற்றப்பத்திரிகையில் தெரிவித்திருக்கின்றனர் அதிகாரிகள். சிறப்பு புலனாய்வு குழுவின் குற்றப்பத்திரிகை தாக்கலை தொடர்ந்து திருப்பதி கலப்பட நெய் விவகாரம் மீண்டும் ஆந்திர அரசியல் வட்டாரத்தில் சூடுபிடித்துள்ளது.